லக்ஷ்மி அக்கா கடைன்னு ஒரு ஃபேமஸான கடை இருக்கு. மீன் சாப்பாடு கூடவே நண்டு குழம்பு கொடுக்குறாங்களாம். மணி 12:30 மணிக்கு வருவோம், 5 மணிக்கு இருக்கும். 5 மணிக்கு சுட சுட இருக்கும் சாப்பாடு. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட முடியாது. நீங்க ஸ்பெஷலே வந்து நண்டு குழம்பு கொடுக்குறது, அது இல்லாம நண்டு பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மீன் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிட்கோ மெயின் ரோட்ல இருக்க கண்ணதாசன் நகர் லக்ஷ்மி அக்கா கடைன்னு ஒரு ஃபேமஸான கடை இருக்கு. மீன் சாப்பாடு கூடவே நண்டு குழம்பு கொடுக்குறாங்களாம். அது இல்லாம கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்புல நண்டு எல்லாம் ஃப்ரீயா போட்டு கொடுக்குறாங்களாம். நண்டு விக்கிற விலைக்கு நண்டு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சைடிஷ்க்கு வந்து சிக்கன் லிவர் இருக்கா, கடம்பா இருக்கு, போட்டி இருக்கு. அது இல்லாம ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை எப்பவுமே எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். வாங்க ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு பாத்திரலாம். அண்ணா வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு, நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. இந்த கடை எவ்வளவு நல்லா ரன் பண்றீங்க? கடை பேரு லட்சுமி ஃபுட் சென்டர்மா. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா போடுறீங்க. என்னெல்லாம் கிடைக்கும்னா உங்க கடைக்கு வந்தா? எங்கிட்ட யாரா பீப் தவிர எல்லாமே கிடைக்கும். யாரா, சொரா, நண்டு, கடமா, என்ன மீன் கொடுத்துருக்கீங்க? வவால் மீன் கொடுப்போம், மஞ்சள் மீன் கொடுப்போம், இது கொடுப்போம், ஏரி வவால். நிறைய கொடுக்கறது வந்து காணக்கத்தா தான் கொடுப்போம். இது ரேட் எவ்வளவுனா? சாப்பாடோட விலை 60 ரூபா ஃபுல் மீல்ஸ். எவ்வளவு நாள் சாப்பிடலாம். அதுல என்னெல்லாம் வரும்னா? சிக்கன் குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், கருவாட்டு குழம்பு, மோர். இப்ப போறது இல்லை, இனிமே தான் போடுவோம் வெயில் டைம்ல. இப்போ எப்படி மசாலா எல்லாம் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்களா? அப்படினா ஆமா, வீட்டுல தான் செய்யறோம். இத தவிர சைடிஷோட ரேட் எல்லாம் என்னன்னா? எல்லாம் 60 ரூபா. யாரா 60 ரூபா, மீன் 40 ரூபா, அப்புறம் 30 ரூபா போடுவோம். இது பெருசாதனால இன்னைக்கு மீன் இப்போ ஒரு 10 நாள் ரேட் ஓவர். எல்லாமே டெய்லி ஃப்ரெஷ்ஷா. நான் ஆட்டோ வர ஓட்டுறேன். ஆட்டோ வந்து டெய்லி எவ்வளவு தேவைப்படுதோ ஒரு நாளைக்கு 70 மீன் போடுவோம். 70 மீன் வரைக்கும் வாங்கிட்டு வருவேன். என்ன ரேட்? சிக்கன் அதுவும் 60 ரூபா போடுது. 60 பீஸ் போடுது. கடமா, நண்டு, சொரா புட்டு. இனிதான் போடல சொரா புட்டு. டெய்லி போடும், எல்லாமே கிடைக்கும். 60 ரூபா போடும். எல்லாம் 60 ரூபா தான். சரிண்ணா. 50 ரூபா போட்டு இப்பதான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். எவ்வளவு வருஷமா? 4 வருஷம். மணி 12:30 மணிக்கு வருவோம், 5 மணிக்கு இருக்கும். 5 மணிக்கு சுட சுட இருக்கும் சாப்பாடு. 5 மணிக்கு சூடா இருக்கும் சாப்பாடு. என்ன மனுஷன்? காலையில போயிட்டு நீங்களே மீன்லாம் வாங்கிட்டு? ஆமா, நான் ஆட்டோல மாட்டேன். நான் வண்டி ஓட்டின்னு காலைல வருஷத்துல வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வெடிகால 3 மணிக்கு வண்டிக்கு போயிடுவேன். வெடிகால 3 மணிக்கு அதை குளிச்சுட்டு கிளம்பிட்டு 8 மணிக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். இங்க காணங்கத்தா நல்லா கேட்பாங்க. அது எப்பயும் சைடிஸ் இருக்கும். காணங்கத்தா, வவ்வாலு, சொராப்புட்டு போடுவோம். இன்னைக்கு போடல. இன்னைக்கு வேலை 2 பேரும் ஒர்க்கு செய்ய வரல அவங்க. அதெல்லாம் வேலை அதிகம். சொராப்புட்டு போட்டிலாம் அதிகம். போட்டி விடாங்க. வேலை அதிகம்னு 2 பேர் வரல வேலைக்கு. அதான் நாங்களே வீட்லயே செய்வாங்களா. பரவாயில்ல, நல்லா ஃபுல் சாப்பாடு தான். கரெக்டா லொகேஷன் மட்டும் சொல்லுங்க. சிக்கோங்க, இது சிக்கோ, எம்மா நகர் முன்னாடி சிக்கோ. லேண்ட்மார்க் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஃபேமஸ் எல்லாருக்கும். சாப்பாடு எப்படின்னு? சூப்பரா இருக்குமா, உண்மையா இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். இதுதான் குழம்பு, மீன் குழம்பு சாப்பிடுவேன். எது இருக்கோ அது சாப்பிடுவேன். என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும். எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? இங்க நான் 1 வருஷமா சாப்பிடுறேன். இது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அதனால தான் இங்க வர்றது. நான் அங்க இருந்து ஆட்டோல வரேன். சாம்பார் நல்லா இருக்கும், மீன் குழம்பு நல்லா இருக்கும், எல்லா குழம்புமே நல்லா இருக்கும். இன்னும் போலையா? எங்க பொண்ணு எங்க வீட்டுல ஒய்ஃப் செய்வாங்க. அவங்க சுத்த செய்வோம். கவுச்சே சாப்பிட மாட்டாங்க, முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நீங்க? நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. நண்டு குழம்பு சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம் அதிகம் சாப்பாடுவோம். அதுக்கப்புறம் ரசம் விரும்பி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். நீங்க எங்க வரீங்க? நாங்க கேக்க நகர்ல இருந்து வரோம். பக்கத்துல வேலை. எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? 2 நாளா. சாப்பிடுறவங்களுக்கு காசுலாம் கட்டுப்படி ஆகுதா? பரவாயில்ல, கட்டுப்படி ஆகுது. பரவாயில்ல போதும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட முடியாது. நாங்க செய்யற வேலைக்கெல்லாம் இதான் கரெக்டா. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கையேந்தி பவன்ல கிடைக்கிற டேஸ்டே தனி. நண்டு குழம்பு வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது. கிடைக்காது. அது வந்து இங்க ஒரு ஸ்பெஷலா இருக்கு. நேற்று இருந்தது, இன்னைக்கு 2 நாள் தான் வரும். எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுது. வேறெல்லாம் பண்ணா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா சொல்லுவாங்க. நாங்கள் செய்கிற சம்பளம் பாதியா தமிழே தெரியாதான். மதிய சாப்பாட்டுக்கு 100 ரூபா, 150 ரூபா ஆகும். காலை சாப்பாடு அது 50, 60 ரூபா தாண்டும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பண்ணால் 100 ரூபாய் ரேட்டு கட்டுப்படி ஆகுது. நாங்கள் வந்து அதிகமாக கறி சாப்பிடுவோம். வாரத்துக்கு வந்தோம். சாம்பார் சாதம் பிடிக்கும். ரைஸ் வந்து எதனா மீன் எதனா வாங்கிக்கணும். ரேட் எல்லாம் கட்டுப்படி ஆகும். இப்படி அவங்க தான் பார்த்து வாங்கிக்கணும்.
இது வைக்க இடம் இல்ல, அதனால கொஞ்சோண்டு இதுல போட்டுட்டு டேஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நண்டு குழம்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. எல்லா இடத்துலயுமே மீன் குழம்பு, சாம்பார், ரசம் இதுதான் இருக்கும். இங்க ஸ்பெஷலே வந்து நண்டு குழம்பு கொடுக்குறது. அது இல்லாம நண்டு பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. நண்டு விற்கிற விலைக்கு நண்டு குழம்பு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுவே இந்த கடையோட ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நண்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட்னஸோட ஒரு டேஸ்ட்ல இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் நண்டு சாப்பிட்டா கோல்டே வராதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். நண்டு வந்து காரசாரமா மிளகுலாம் போட்டு சூப்பரா இருக்கு. நண்டு குழம்பு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அதுவும் வந்து நண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல ஒரு டிஷ் கிடைக்குதுன்னு அதுவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். இது வந்து கடம்பாவை வந்து டேஸ்ட் பண்ணலாம். கடம்பாவோட ஸ்மெல்லுமே செம்மையா இருக்கு. எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லு எல்லாம் எதுவுமே இல்ல. அந்த அண்ணா வந்து டெய்லியுமே போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துதான் ஃபிஷ் எல்லாம் செய்வாங்களாம். அது வந்து இந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே தெரியுது. இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. டேஸ்ட் வந்து வேற லெவலுங்க. அந்த காரம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஓவர் ஸ்பைசினஸும் இல்ல, கம்மியான காரமும் இல்ல, பர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போட்டி ட்ரை பண்ணலாம். மீன் சாப்பாடுன்னும் போதே போட்டி எல்லாம் கிடைக்காது. மோஸ்டா சீ ஃபுட் தான் வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட சிக்கன் லிவர், போட்டி ரெண்டுமே தந்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். போட்டி மசாலா எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆயிருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. போட்டி மசாலா எல்லாம் வந்து லைட்டா அந்த கோச்சி ஸ்மெல்லாம் வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா ஃபுட்டுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. நல்லா ஒரு ஸ்பைசினஸோட இருக்கு இந்த போட்டி மசாலா மட்டும். நல்லா காரம் நல்லாவே தெரியுது. இந்த தொண்டையில இறங்கும் செம்ம ஸ்பைசியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் லிவர் ட்ரை பண்ணலாம். சிக்கன் லிவர் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதுவுமே நல்லா இருக்கு. எல்லாமே பஞ்சு மாதிரி குக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீனை ட்ரை பண்ணி போறோம். இது வவ்வால் மீனா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். மீனுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரேட் வந்து 60 rupees தான். அன்லிமிட்டட் மீல்ஸ். மற்ற சைட் டிஷோட ரேட்டுமே 60 rupees தான். மீனோட ரேட் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 30 rupeesக்கும் கொடுக்குறாங்க, 40 rupeesக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த அண்ணனுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த நண்டு குழம்பு தான் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. போட்டி மசாலா இதெல்லாம் லஞ்ச் டைம்ல நான் ட்ரை பண்ணதே கிடையாது. எல்லா டேஸ்ட்டுமே அமேசிங். அதுவும் இல்லாம ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹாப்பியா இருக்கு. சாம்பார் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சாம்பார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். கேரட், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க சாம்பார்ல. கேரட், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. அந்த காயோட ஃபிளேவர்லாம் இறங்கி சாம்பார் நிஜமாவே நல்லா இருக்குங்க. அவங்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்துருக்காங்க சாப்பாடுக்கு. சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை. உருளைக்கிழங்கு கிரேவியுமே காரமா சூப்பரா இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டது வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது. பொங்கல் ஹாலிடேஸ்னால வேலை செய்யறவங்க நிறைய பேர் வரலையா, அதனால வாழை இலை வாங்க முடியலையா, குடுக்கறவங்க வரலன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ வாழை இலையோட தான் பரிமாறுவாங்களாம். ஸோ பேப்பர்ல சாப்பிடுறாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்றேன். ஸோ வந்து எல்லாருமே இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அண்ணா வந்து ஆட்டோவும் ஓட்டுறாராம். அது இல்லாம இந்த ஃபுட் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா.